ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுலபமாக செய்யக்கூடிய பர்பி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்காய் வச்சு சிம்பிளாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த பர்பி செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை அந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நல்லா அந்த ஹீட்டில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிற போகிறோம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கட்டும். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த டயத்தில் இது கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். மில்க் பவுடர் சேர்த்து ஒரு தடவை தேங்காய் பர்பி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியும் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் இல்லாதவங்க நல்லா திக்கான பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த பர்பி செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு துருவி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு துருவல் அதையும் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிற போகிறோம். இந்த பர்பிக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறமா நெய் தடவின தட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா சமப்படுத்திக்கலாம். இந்த பர்பி கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சைடும் ஈவனாக சமப்படுத்தினதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிற போகிறேன். இந்த மாதிரி பருப்பு சேர்த்து மில்க் பவுடர் தேங்காவோட சேர்த்து இந்த பர்பி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக மேலாப்பில் அமுக்கி விட்டுட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். லைட்டாக ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பீஸ் போட்டுக்கிற போகிறோம். இதை நல்லா திருப்பியும் ஒரு தடவை ஆற வச்சுட்டு இதை எடுத்துடலாம். நல்லா ஆறிச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த டயத்தில் பீஸ் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான கோகோனட் பர்பி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.